புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டுமென்றும் அவரை வழி நடத்துபவர்கள் சரியில்லை என்றும் புதிதாக புதுச்சேரியில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சார்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று பல்வேறு சாதனைகள் புரிந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய மாநிலங்களை ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றுவது கடினம். புதுச்சேரி போன்ற சிறிய மாநிலத்தை சுலபமாக ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றலாம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரியில் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று கூறினார். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மகளிர் முன்னேற வேண்டும், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும், கல்வி, சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கொள்கை என்றும் கூறினார். அப்போது அவரிடம் புதுச்சேரி வந்த தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதற்கு பதிலளித்த அவர், விஜயுடன் இருப்பவர்கள் சரியில்லை, அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். புதுச்சேரியை பற்றி புரிதல் இல்லாமல் விஜய் இருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டும், அவரை வழிநடத்துபவர்கள் சரியில்லை என்று கூறினார். மேலும் கூட்டணி குறித்து எதுவும் சொல்ல முடியாது, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறித்து விமர்சித்த உள்துறை அமைச்சருக்கு பதிலளித்த அவர், பாதுகாப்பிற்கும் பந்தாவிற்கும் வித்தியாசம் தெரியாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தன்னை விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் பல கொலைகள் நடைபெறுகிறது, தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக 3 பேரிடம் ரூபாய் 1.71 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதேபோல ரெட்டியார் பாளையத்தை சார்ந்தவர் 40,000, சண்முகாபுரத்தை சார்ந்தவர் 41,000 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,71,000 இழந்திருக்கிறார்கள். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பண பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டில்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என்றும் கூறினார். சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் டில்லி போலீஸ் என்று அறிமுகப்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதில் பதறிய அந்த பெண் 52 லட்சம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். அப்பெண் புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து விண்ணப்பித்த கேரள மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு முதுகலை பட்ட படிப்பிற்காக கேரள மாநிலம் கொச்சியை சார்ந்த மாணவர் சித்திக் இளங்கலை பட்டப்படிப்பு சான்றிதழை இணைத்து ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இதனையடுத்து விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்படிப்பிற்காக சித்திக் சமர்ப்பித்திருந்த தனியார் கல்லூரியின் மூலமாக பெறப்பட்ட பிகாம் பட்டப்படிப்பு சான்றிதழ் போலியானது என்று தெரியவந்தது. இதுகுறித்து பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரி வம்சிதர் ரெட்டி காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் கேரள மாணவர் சித்திக் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி உதவி இன்னும் வழங்காததால் மாணவர்கள் தற்போது நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 2022ஆம் கல்வியாண்டில் சேர்ந்த என்ஜினியரிங் உள்ளிட்ட மாணவர்கள் இறுதி ஆண்டிற்கு வந்துவிட்டனர். சில மாதங்களில் இறுதி செமஸ்டர் எழுதி படிப்பினையே முடிக்கப் போகின்றனர். ஆனால் நிதி உதவி கிடைக்காத சூழ்நிலையில் அவர்களுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 2 செமஸ்டருக்கு பணத்தை கட்டு, இல்லையெனில் இறுதியாண்டு செமஸ்டர் எழுத முடியாது என்று கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். 60,000 முதல் 1,00,000 வரை திரட்டும் நிலையில் பெற்றோர்களும் அலைந்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கியும் மாணவர்களுக்கு போய் இன்னும் சேரவில்லை. இறுதியாண்டு மாணவர்களுக்கு உடனடியாக கல்வி உதவி சேரவும், அவர்கள் நெருக்கடி இல்லாமல் தேர்வு எழுதவும் ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி உயர்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி ECRல் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ECRல் ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், DGP ஷாலினி சிங், IG அஜித்குமார் சிங்லா, DIG சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், இஷா சிங், எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய கட்டிடத்தில் தரைத்தளத்தில் முகப்பு வளாகம், நிலைய அதிகாரி அறை, எழுத்தர் அறை ஆகியவையும், முதல் தளத்தில் ஆலோசனை கூடம், காவலர் ஓய்வறை, ஆயுத கிடங்கு, இன்ஸ்பெக்டர் அலுவலகம் மற்றும் 2ஆம் தளத்தில் பதிவாளர் அறை, குற்றம் மற்றும் குற்ற பின்னணி கண்காணிப்பு தகவல் அறை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. திருபுவனை பகுதியில் பேங்க் வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 55.50 லட்சம் செலவில் திருபுவனை கிராமத்தில் பேங்க் வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா காலை நடைபெற்றது. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம் அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகம் மற்றும் விலைனூர் பாஸ்டர்கள் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணிகள் 500க்கும் மேற்பட்ட திருச்சபை மக்கள் ஊர்வலமாக சென்றனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகம் மற்றும் விலைனூர் பாஸ்டர்கள் அனைவரும் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி விலைனூர் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் துவங்கியது. பேரணியை பாஸ்டர் இருதயராஜ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்க, அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழக தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள், விலைனூர் கொம்யூன் போதகர்கள், திருச்சபை மக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் தொடங்கி கோட்டைமேடு பஞ்சாயத்து ஆபீஸ், கூடப்பாக்கம் சிக்னல், எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, மார்க்கெட் வீதி, மாதா கோவில், கணுவப்பேட்டை ரோடு, பட்டாணிக்களம் வழியாக சுமார் 6.3 கிலோமீட்டர் தூரம் நடந்து மீண்டும் பைபாஸ் சாலையில் நிறைவு பெற்றது. வழியெடுக்க திருச்சபை மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போல வேடமணிந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனம் ஆடி பாடல்கள் பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர்.
தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி பேரவைக் கூட்டம் நேற்று ஈசிஆர் பாகமுடியான்பட்டு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில குழு உறுப்பினர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர்கள் ஹேமலதா, செல்வம், மோத்திலால் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, எழிலன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் சும்மன் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் புதுப்பேட்டை முருகேசு நகரில் வீடு அகற்றப்பட்ட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு தேர்வு செய்யப்பட்டது. இதில் தொகுதியின் செயலாளராக முருகன், துணை செயலாளர்களாக செல்வம், செந்தில், பொருளாளராக பாஸ்கரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பட்டை தேர்வு நடைபெற்றது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கராத்தே பயின்று வரும் கொம்பாகம் நியூலாண்ட் உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நேற்று பட்டை தேர்வு நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். குழந்தைகளின் உடல்வளம், கவனத்திறன், ஞாபக சக்தி ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் 100 மதிப்பெண் அடிப்படையில் இத்தேர்வு நடைபெற்றது. தேர்வின் முடிவில் குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றியும் அடுத்தடுத்து வரப்போகும் கராத்தே போட்டிகள் பற்றியும் பெற்றோர்களோடு கலந்துரையாடல் செய்யப்பட்டது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் கராத்தே இந்திய அமைப்பின் நடுவருமான ஹியான் ராஜசேகர் அவர்கள் குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜென்சாய் ஜானகிராமன் மற்றும் ஜென்சாய் தருண், ஆராதனா, சங்கீதா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த ஜென்சாய் லக்ஷ்மி அவர்களை தலைமை பயிற்சியாளர் மற்றும் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த உளுந்தியாம்பட்டு அருணாச்சல நிதி உதவி பெறும் நடந்த பள்ளிக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் மிஷன் ஹிமாண்டேரி இந்தியா தொண்டு நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த உளுந்தியாம்பட்டு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக அத்தியாவசிய தேவையான குடிநீர், மேல் தேக்க தொட்டி, ஆசிரியர்கள் மற்றும் இருபால் மாணவர்களுக்கு தனித்தனியாக கழிவறை, சமையல் கூடம், மாணவர்கள் உணவு அருந்த உணவு கூடம் மற்றும் பள்ளி கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வரும் மிஷன் ஹிமாண்டேரி இந்தியா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமார் அவர்களுக்கு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மிஷன் ஹிமாண்டேரி தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் மாணவர்களோடு இணைந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பின்னர் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பள்ளி சுவர்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகள் செய்தனர். மேலும் மாணவர்களோடு இணைந்து கிராமிய பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் இப்பள்ளியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மதிய உணவின் போது சத்துணவு சாப்பிடுவதையே வழக்கமாக வைத்துக் கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மதுரா சின்ன வளவனூர் எல்லைக்குட்பட்ட மகா உக்ர காளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் விழா துவங்கியது. 13ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையும் 14ஆம் தேதி காலை 2ஆம் கால யாகசாலை பூஜையும், கோ பூஜை, கோ தரிசனம், நாடி சந்தானம், மூர்த்தி மூல மந்திர ஹோமம், அதனைத் தொடர்ந்து பட்டு வஸ்திரம் ஹோமம், மகா பூர்ணாஹிதி, யாத்திரதானம் மற்றும் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்கள்
கோபுர விமானம் மற்றும் மூலவர் பரிவார மூர்த்திகள் ஆகியவற்றிற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேக விழா 2026 ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பந்தல்கால் நடுதல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கூறுகையில், ஊஸ்ட் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் இருண்டு கிடந்த 21 கோவில்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதில் மத்திய அமைச்சர், ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோரை அழைத்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பந்தக்கால் நடுதல் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பாள் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஆலய தனி அதிகாரி காளிதாஸ், ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதருக்கும் சுந்தராம்பாள் தாயாருக்கும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.